பிரைஸ் த லார்ட். மார்க் நற்செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தை 38. உங்கள் மனம் ஆர்வம் உடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். கிறிஸ்துவுக்குள் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இந்த புதிய நாளை கொடுத்தமைக்காய் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நன்றியோடு அவரை துதிப்போம், அவரை ஆராதிப்போம், அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளின் இறை வார்த்தையின் சிந்தனையின்படி, உங்கள் மனம் ஆர்வம் உடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவிடம் வேண்டுங்கள் என்று இயேசு சுவாமி நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கூறுகிறார். அன்று கெத்சமனே தோட்டத்தில் சீடர்களை பார்த்து கூறிய அந்த அன்பு தெய்வம் இன்று நம்முடைய ஒவ்வொரு உள்ளத்தையும் தூண்டி எழுப்புகிறார். நம்ம உள்ளம், நம்முடைய மனம் ஆர்வமுடையது. எப்போவுமே நம்ம ஜெபிக்கணும், அன்று துதிக்கணும், எப்போவுமே ப்ரெசன்ஸாக இருக்கணும், இறை வார்த்தையை கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளம், நம்முடைய மனம் ஆர்வமுடையது. ஆனால் உடல் வலுவற்றது. நம்முடைய பலவீனம் நிமித்தம் நம்ம ஒவ்வொரு நாளும் சோர்வடைஞ்சு விடுறோம். இப்போ ஜெபிச்சுக்கலாம், அப்புறம் வேதத்தை எடுத்து வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம உடல் வலுவற்றதாக இருக்கிறது. ஆனால் சொல்கிறார், சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள். அப்போது நம்ம குடும்பத்தில் பற்பட்ட சோதனைகள் வருது, பலவீனங்கள் வருது. ஆனால் அதெல்லாம் நம்ம உட்படாது இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் விழித்திருந்து இறைவனிடம் நம்ம வேண்டுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். நாம் ஜெபிக்கிறோம், அதுதான் ஆண்டு விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறப்ப ஜெபந்தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், தானியலை பற்றி பார்க்குறோம். தானியேல் 3 வேளையும் ஜெபிக்கிற மகனாக இருந்தார். அந்த மகனுக்கு ஒரு சோதனை வருது. தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். இந்த தாரியு அரசனை தவிர வேறு எந்த தெய்வத்திடம் விண்ணப்பம் செய்கிற எந்த மனிதனும் சிங்க குகையில் தள்ளப்படுவான் என்ற அந்த தடை உத்தரவையும் மீறி தானியேல் வழக்கப்படி நாள்தோறும் 3 வேளையும் தன் கடவுளுக்கு முன்பாக முழந்தாள் படியிட்டு நன்றி செலுத்தினார். அவர் எப்பவுமே முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறது வழக்கமாக இருந்துச்சு. அந்த அரசன், தாரியு அரசன், அந்த தடை உத்தரவை மீறி 3 வேளையும் கடவுளை நோக்கி மன்றாடுகிறவராக இருக்கிறார். இதன் விளைவாக அவர் சிங்க குகையில் அடைக்கப்பட்டார். அந்த அரசன் சொல்றார், நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுள் உன்னை விடுவிப்பாராக என்று சொல்லி அந்த சிங்க குகையில் அடைத்து ஒரு பெரிய கல்லை அந்த குகையின் வாயில அடைச்சிட்டாங்க. நம்ம தானியேல் செய்தது வெறும் ஜெபம் மாத்திரம் தான். அந்த சிங்க குகையில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் போது அந்த சிங்கங்கள் அவரை ஒன்றுமே செய்யல. கடவுள் தம் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். அவை எனக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை என்று தானியேல் சொல்றார். ஒரு தீங்கும் செய்யல. இன்று நமக்கு எதிராக பல பிரச்சனைகள், போராட்டங்கள், கலக்கங்கள் நம்மை நோக்கி வரும்போது நாம செய்ய வேண்டியது ஜெபம் மாத்திரம்தான். ஜெபந்தான் நமக்கு ஜெயத்தை கொடுக்கும். அன்று சொல்ற, சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்று சொல்லி நம்ம தானியேலை போல நாமளும் ஜெபிக்கும் போது முழந்தாள் படியிட்டு 3 வேளையில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு எதிராக வருகிற அந்த சிங்கங்கள் வாய்களை கட்டிப்போட அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால் நம்ம விழித்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருப்போம். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இரக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் சுவாமி. அப்பா, இதோ நீங்கள் சொன்னீங்களப்பா, அப்பா உங்கள் மனம் ஆர்வம் உடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுகள்னு சொன்னீங்களப்பா. அப்பா, நாங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாய், ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளாக இருக்கணும் ஆண்டவரே. உம்மை துதிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும்ப்பா. இது தானியேலை போல ஆண்டவரே, அப்பா பேர்பட்ட
அப்பா எங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் நாங்கள் அதை எதிர்த்து நிற்க எங்களுக்கு பலன் வேணும் ஆண்டவரே. அப்பா தானியேல் எதிர்த்து நின்றார் ஆண்டவரே. என் தேவன் ஒருவர் மாத்திரமே உண்மையுள்ள தகப்பன் என்று சொல்லியப்பா சிங்கங்களின் குகையில் போட்டாலும் சரி நான் ஜெபிப்பதை மாத்திரம் விட்டுவிட மாட்டேன் என்று சொல்லி ஜெபிக்கும்போது இந்த சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டிட ஆண்டவரே. இன்று எங்களுக்கு எதிராக எழும்பும் எல்லா விதமான சிங்கங்களின் வாய்களை நீர் கட்டி போடும்படியாய் எந்த ஒரு பிரச்சனை போராட்டங்கள் பலவீனம் வந்தாலும் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளா ஜெய எடுக்கிற பிள்ளைகளா இருக்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. எங்களோட கூட இருங்கப்பா. நாங்கள் விழித்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெய எடுக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.